அன்பார்ந்த பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் பார்ப்பது இந்த ஆண்டில் நடைபெற்ற சனி பெயர்ச்சி பற்றிய ஒரு விரிவான விளக்கமாகும். 6/3/2026 வருடம் மார்ச் மாதம் விசுவாச வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த சனிப்பெயர்ச்சி நடைபெற்றது. திருநள்ளாறு தர்பானீஸ்வரர் கோவிலிலே இந்த சனிப்பெயர்ச்சி யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. அந்த அடிப்படையிலே இந்த ஆண்டு நடைபெற்ற சனிப்பெயர்ச்சியின் பலாபலன்களை எந்தெந்த ராசி பெறும் என்பதை பார்ப்போம். கும்பராசி, மீனராசி, மேஷராசி, இந்த 3 ராசிகளும் இந்த மாதிரி தெளிவான 7.5 சனி பிடிக்கப்பட்ட ராசிகளாக இருக்கும். அதே போல் அஷ்டம சனி பிடிக்கப்பட்டது ராசிகளும், அர்த்தாஷ்டம சனி பிடிக்கப்பட்ட ராசியாக தனுசு ராசி இருக்கிறது. சிம்ம ராசி அஷ்டம சனி ராசியாக இருக்கிறது. ஆக இந்த மாதிரி அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி என்று பிடிக்கப்பட்ட ராசிகள் கடுமையான பலன்களை பெறுமா என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த ஆண்டின் சனி பெயர்ச்சியை பொறுத்தவரை 7.5 சனிக்காரர்களும் கவலைப்பட தேவையில்லை. அர்த்தாஷ்டம சனியை உடையவர்களும் கவலைப்பட தேவையில்லை. அஷ்டம சனியை உடைய ராசிக்காரர்களும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் சனி பகவான் குரு பகவான் வீடான மீனராசியிலே சுபத்துவ அடிப்படையிலே சஞ்சாரம் செய்கிறார். அவர் அப்படி நன்மை தரக்கூடிய சுபமான கிரகத்தினுடைய வீட்டிலே வசதியாக அமர்ந்து கொண்டு ஆட்சி செலுத்துகிற பொழுது அவருடைய பார்வை, அவருடைய பலன்கள் எல்லாம் சுபமாகத்தான் இருக்கும். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆகவே இத்தகைய ராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், அதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை அவர்கள் தெளிவாக பின்பற்ற வேண்டும். இப்போ நாங்கள் சொன்னது பூரா பொது பலன். இப்போ உங்கள் ராசிக்கு இந்த பலன்கள் எல்லாம் முழுமையாக நன்மையான பலன்களாக கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் ராசியை, உங்கள் சுய ஜாதகத்தை, அதாவது 7.5 சனி ராசி உங்கள் ராசியாக இருந்தால் நீங்கள் ஒரு சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் சென்று காட்டி அதை நீங்கள் தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான், இப்போ நாங்கள் பொது பலனாக சொல்கிற பொழுது கிரகங்கள் கோச்சார நிலையில் இருப்பதைத்தான் வைத்துத்தான் பொது பலன்கள் சொல்லுவோம். ஆனால் அந்த பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு 80% பலிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தாண்டி ஒரு பலன்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை ஒரு சில பேருக்கு இருக்கும். நீங்கள் அப்படி சொன்னீர்களே, இப்பொழுது எனக்கு எல்லாம் கெட்டதாக நடக்கிறது, நான் என்ன செய்வது, நீங்கள் ஜோதிடமே நீங்கள் தவறாக சொல்லுகிறீர்கள் என்று கூட இந்த மாதிரி விமர்சனங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்காகத்தான் சொல்லுகிறேன், நீங்கள் சுயஜாதகத்தை பார்த்தால் அதில் இந்த சொன்ன கோச்சார கிரக நிலையின்படி உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த சொன்ன பலன்கள் நிச்சயமாக நடைபெறும். அதை தவிர்த்து வேறு கிரக நிலைகள் எல்லாம் மாறி இருந்தால், தசாபுத்தி மாறி இருந்தால், இதெல்லாம் மாறுதலுக்குட்பட்டதாக கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அங்குதான் நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி பரிசோதனை செய்து கொண்டால் நாம் அதற்குண்டான பரிகாரங்களை செய்துவிட்டால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பயப்படக்கூடிய வகையிலே இல்லை.
என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.